இன்னைக்கு 10 நிமிஷத்துல ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய மாங்காய் தொக்கு பண்ண போறோம். லஞ்ச் பாக்ஸு, தயிர் சாப்பாடு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே கிளிமுக்கு மாங்காய் எடுத்துக்கிட்டேன். கழுவி தோல் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒவ்வொன்றா சீவலில் சீவிக்கலாம். நீங்கள் பாக்ஸ் மாதிரி இருக்க சீவல் கூட எடுத்துக்கலாம். இது மாதிரி சீவிக்கோங்க. நான் இங்கே 1 கிலோ மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இது மாதிரி சீவிக்கணும். மொத்தத்தையும் இது மாதிரி சீவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் இங்கே 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன். மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். இங்கே நான் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிட்டேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் கை போட்டு கூட கலந்துக்கலாம். நான் இது ஸ்பூன்லேயே கலந்துக்கிறேன். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாங்காய் சீசனில் இது மாதிரி தாளித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே வேறு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். வாங்க இது எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் இங்கே தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வெந்தயம் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கடுகு வெந்தயம் நல்லா பொரியணும். பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. கடுகு வெந்தயம் நல்லா பட்டுன்னு பொரியணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இங்கே நல்லெண்ணெய் 1 கப்பு ஊற்றிக்கிட்டேன். ஊறுகாய் நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிட்டேன். சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். பெருங்காயம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா 4 போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை ரெடி பண்ணி வச்ச மாங்காய் தொக்குல ஊற்றிக்கலாம்.
நல்லா ஊற்றிட்டு இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுடுங்க. இந்த டைமில் அடித்து வச்ச வெந்தயத்தூள் கடுகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 ஸ்பூன் வெந்தயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுல இது நல்லா இப்படி கலந்து விட்டு நல்லா ஆற வச்சு பாட்டிலில் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். இது மாதிரி ஊற்றி வச்சிங்க கெடாமல் இருக்கும். பார்க்கும்போதே எப்படி இருக்கு பாருங்க. மாங்காய் தொக்கு இங்கே நான் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கலந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.